அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். உங்களிடம் 756 அப்படின்னு எண் போட்ட ரூபா நோட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும், அதை எப்படி பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டாகும் என இதுபோல் பல சுவாரஸ்யமான விஷயங்களில் இந்த வீடியோவை நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். எண்கள் என்பது நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகவும் முக்கியத்துவமான விஷயங்கள். ஒவ்வொருத்தருக்கும் பெயர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு எண்களும் அவர்களுக்கு மிக முக்கியமாக கருதப்படுது. எப்படின்னா அவங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் அவங்களோட மிகவும் மிகவும் ஒன்றிணைந்து வாழ்நாள் முழுவதும் பயணிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. நம்ம பிறந்த தேதி வைத்து தான் நம்முடைய ஜாதகமே கணிக்கிறாங்க. அந்த தேதி வைத்து தான் நமக்கு பேரே வைக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு எண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் பெற்றது. நம்முடைய வாழ்நாளில் பல விஷயங்கள் எண்களோடு தொடர்புடைய இருக்கும். நவீன காலத்தில் ஒவ்வொருத்தருமே செல்ஃபோன் வச்சுருப்போம், அதுக்கும் எண்கள் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஒவ்வொரு எண்ணுக்குமே தனித்துவமான ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஒவ்வொரு மதத்திலும் அந்த எண்களுக்கு பல்வேறு விதமான சிறப்பம்சங்களை கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வீடியோவில் ரூபா நோட்டில் 786 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த எண்ணுடைய ரூபா நோட்டுக்கு ஏன் இந்தளவு மகத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இந்த எண் பார்த்திங்கன்னா நேர்மறையான ஆற்றல் கொண்ட எண் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த எண் மிக புனிதமாகவும் இஸ்லாமிய மதத்தில் கருதப்படுது. இந்த எண் அப்படி என்ன ஸ்பெஷல் அம்சம் இருக்குது அப்படின்னா, இந்து சாஸ்திரத்தில் 7 என்பது கேது பகவானை குறிக்கும், 8 என்பது சனீஸ்வர பகவானை குறிக்கும், 6 என்பது சுக்கிர பகவானை குறிக்கும். கேது என்பவர் நமக்கு ஞானத்தை தரக்கூடியவர், 8 என்பது சனீஸ்வர பகவான். அவர் நம்மளுக்கு கர்ம பலனை சரியாக அதற்குரிய பலனை தரக்கூடியவர். நன்மை ஒன்று செய்தால் அதற்கான நன்மையை யாருடைய தடங்களும் இல்லாமல் தடைகளும் இல்லாமல் நமக்கு சேர உதவியாக இருக்கக்கூடியவர். கெடுதல் செய்தாலும் நம்ம என்னதான் போய் பரிகாரம் பண்ணாலும் அந்த கெடுதலுக்குரிய பலன் நம்மை சேருமாறு செய்யக்கூடியவர். அதே போல் 6 சுக்கிர பகவானை குறிக்கக்கூடியவர். சுக்கிர பகவான் என்பவர் நம்மளுக்கு சுகபோக வாழ்க்கையை தரக்கூடிய, நல்ல சொகுசாக சௌகரியமாக சந்தோஷமாக செல்வாக்குடன் வாழக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி தரக்கூடியவர் சுக்கிர பகவான். இந்த எண்கள் இந்த தெய்வத்துடைய சக்தியை நமக்கு அளிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக கருதப்படுது. இந்த எண் கொண்ட ரூபா நோட்டு நம்மிடம் இருக்கும் போது இந்த சக்திகள் நம்மளுக்கு கிடைக்குமா, இந்த சக்திகள் நமக்கு கிடைத்தால் வாழ்க்கையில் உயர்வு ஏற்படுமா என்பது மக்களுடைய ஆவலுடன் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. பொதுவாக 7, 8, 6 எண் கொண்ட ரூபா நோட்டை நம்ம வைத்திருக்கும் போது செல்வத்தை அதிகமாக ஈர்த்து தரும் அப்படின்னு மக்கள் பரவலாக நம்பிட்டு வராங்க. இது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். இது நம்ம நிரூபிக்க முடியாது, செய்யும் போது அதனுடைய பலனை நாம் உணர முடியும். நம்பிக்கையுடன் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் மகத்தான பலன்கள் உண்டு. இந்த எண் கொண்ட ரூபா நோட்டை நம்ம வைத்திருக்கும் போது நமக்கு செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இது உங்களுடைய பர்ஸில் வைக்கலாம், கல்லாப்பெட்டியில் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம். தொழில் செய்யும் இடங்களிலும் இதை நீங்கள் வைத்து நல்ல முறையில் நம்பிக்கையுடன் இந்த நோட்டை நீங்கள் பயன்படுத்தலாம். மேலும் இந்த நோட்டுடன் சில பொருட்களை சேர்த்து வைக்கும்போது இதுக்கு நேர்மறையான ஆற்றல் ரொம்ப அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய சாஸ்திரத்தில் சில பொருட்கள் செல்வத்தை ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காந்தம் எப்படி இரும்பு சார்ந்த பொருட்களை ஈர்க்கிறதோ அதே போல் இந்த 786 எண் கொண்ட ரூபா நோட்டும் அதனுடன் சில பொருட்களான பச்சை கற்பூரம், வசம்பு, கிராம்பு, மஞ்சள் இந்த பொருட்களை சேர்த்து வைக்கும்போது அதனுடைய சக்தி இன்னும் மேலும் அதிகரிக்கப்பட்டு செல்வத்தை அதிகமாக ஈர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை உங்ககிட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட 7, 8, 6 எண் கொண்ட ரூபா நோட்டுகள் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் கண்டினியூவாக சேர்த்துட்டே வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கும்போது அந்த ரூபா நோட்டுகளை கொண்டு நீங்கள் சொத்துக்கள் வாங்கும்போது பயன்படுத்தலாம். தங்க நகை வாங்கும்போது அந்த ரூபா நோட்டுகளை கொடுத்து வாங்கலாம், வீட்டு மனை வாங்கும்போது அந்த ரூபா நோட்டை கொடுத்து வாங்கலாம், கார் வாங்கும்போது கொடுத்து வாங்கலாம். ஏன் அப்படின்னா மேலும் அந்த சொத்துக்கள் வளர்வதற்கும் நீண்ட காலமாக பல தலைமுறைகள் அந்த சொத்து உங்களோட இருப்பதற்கும் இந்த எண் கொண்ட ரூபாய் நோட்டுகள் ஒரு ஆரம்பமாக ஒரு சக்தியை அளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் யாராவது ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் கூட இந்த எண் கொண்ட ரூபாய் நோட்டை பிளஸ் பண்ணி உங்களுக்கு செல்வம் மேலும் மேலும் வளரட்டும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த ரூபாய் நோட்டில் சிலர் பேர் எது சொல்லுவாங்க, சில மந்திரங்கள் எது சொல்லுவாங்க, ஓம் எது சொல்லுவாங்க. இது உங்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அவ்வாறு செய்து கொள்ளலாம். இயற்கையாகவே சில எண்களுக்கு சில நேர்மறையான வைப்ரேஷன்கள் இருக்கும். அந்த சக்தி இந்த எண் கொண்ட ரூபா நோட்டுக்கு இருப்பதால் நீங்கள் நம்பிக்கையுடன் செல்வம் அதிகமாக சேரும் அப்படின்னு நீங்கள் மன உறுதியுடன் நம்பிக்கையுடன் நினைத்து
செல்வம் அதிகம் இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் வைக்கலாம். உங்கள் பர்ஸ்லையோ இல்லை பணம் இருக்கக்கூடிய பீரோவில் வைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக செல்வம் சேரும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட இது போல் ரூபா நோட்டு என்ன இருக்கா, அது எத்தனை வச்சுருக்கீங்க, எவ்வளோ மதிப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.